இலங்கை அணியினுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம்? பெட்டிங்கா இல்ல போலிங்கா? ஐசிசி T20 உலக கிண்ணத்தினுடைய 38வது போட்டியாக இன்றைக்கு இடம்பெற்றிருந்துச்சு. அதாவது கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றிருந்த போட்டி தான் இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில சிம்பாப்வே அணியினர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வெற்றியானது கடைசி ஓவரில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வெற்றியாகும். ரெண்டு அணிகளுமே ஒரு சரிக்கு சமமான போட்டியை வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் எங்களுடைய அணித்தலைவர் டசன் சாணக்க நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார். இதன் அடிப்படையில் அவர் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்ய துடுப்படுத்துவதற்காக உங்களுடைய இலங்கை அணியினுடைய வீரர்கள் வந்திருந்தாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக குசல் பெரீரா மற்றும் பதும் நிசங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. கடந்த போட்டியில சொதப்பியது போல குசல் பெரீரா இந்த போட்டியில சொதப்புவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இந்த போட்டியில அவர் கொஞ்சம் நின்று நிதானமா விளையாடி இருந்தார். ஒரு 22 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆரம்பம் ஒரு மிக சிறப்பாக இருந்து அப்படி கிட்டத்தட்ட 6வது ஓவர் வரைக்கும் ரன் கொஞ்சம் நல்லா போய்கொண்டிருந்துச்சு. அந்த ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 20 ஓவர்கள் நிறைவில் இந்த ரன் ரேட் அடிப்படையில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 200 தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குற நமக்கு விளங்கிச்சு. இருந்தாலும் போக போக மிடில் ஆர்டர் சரியில்லாதன் காரணமாக எங்களுடைய அணியானது ஒரு 178 ரன்களை மாத்திரம் குவிச்சது. ஆரம்பத்தில் பதம் நிசங்க மற்றும் குசல் பெரீரா வந்திருந்தாங்க. இருவரும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தாங்க. பதம் நிசங்க கடந்த போட்டியில் சதம் அடித்திருந்தார். இந்த போட்டியிலும் அவர் எதிர்பார்க்கப்பட்டவர். அதன் அடிப்படையில் அவர் எதிர்பார்ப்புக்கு குறை இல்லாம அவரால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அரை சதம் ஒன்றை அவர் அடிச்சிருந்தார். ஒரு 60 ரன்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் எடுத்திருந்தார். அதே போல அதுக்கு பிறகு வந்திருந்த குசல் மெண்டிஸ் இன்றைய நாள்ல கொஞ்சம் சொதப்பி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒன் டே மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய துடுப்பாட்டம் 20 பந்துகளுக்கு 14 ரன்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு வந்தவர் தான் பவன் ரத்நாயக்கனுடைய ஆட்டம் இந்த தொடர் முழுக்க ஒரு மிக மிக சிறப்பான ஒரு ஆட்டமாக இருக்கு அப்படின்றது நம்ம சந்தேகமே இல்லை. கடந்த போட்டியிலும் வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒருத்தர் தான் பவன் ரத்நாயக. இன்றைய போட்டியில ஒரு காஃப் செஞ்சுரி ஒன்றை மிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 44 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதுல 2 சிக்ஸர்கள் 3 பவுண்டரிகள் உள்ளடங்களாக 25 பந்துகளை 44 ரன்களை பெற்றுக் கொண்டிருந்தார். ஒரு அரை சதம் ஒன்றை பெற்றுக்கொள்ளாதுதான் இங்கே இருக்கிற ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த போட்டிகள் அவர் துடுப்பாட்டத்தில் சொல்லிப்பார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஓகே, அதுக்கு பிறகு வந்தவர் தான் கமிந்து மெண்டிஸ் 7 ரன்களோட ஆட்டம் இழந்திருந்தார். டசன் சாணகவும் முந்தைய நாளில் சொதப்பி இருந்தார். 6 ரன்களோட ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பிறகு வந்திருந்தார் துனித் வெல்லாலுக்கு 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 20 ஓவர்கள் நிறைவில் 178 ரன்களை பெற்றிருந்தாங்க. சிம்பாப்வே அணியினுடைய போலிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். சிகாண்டர் ராசா 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகள் இல்லை. முசாரபானி மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல பிராட் இவன்ஸும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். கிரீமர் இன்றைய நாளில் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதியை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதன் அடிப்படையில் 179 அப்படி என்ற வெற்றியில கோடு களத்துக்கு வந்தவங்க தான் சிம்பாப்வே அணியினர். 179 அப்படின்றது இலங்கை அணியினரால ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தாலும் சிம்பாப்வே அணியினுடைய ஒரு அபாரமான துடுப்பாட்டத்தின் காரணமாக இந்த போட்டியில வெற்றியை தழுவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். சிம்பாப்வே அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க பேனட் மற்றும் மர்மானி. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருந்தாங்க. பேனட் இறுதி வரைக்கும் களத்தில் நின்று போட்டியை வென்று கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டம் இழக்காமல் 63 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். மர்மானியும் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருந்தார். 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு பேர்லும் 23 ரன்களை பெற்றுக் கொடுக்க சிகாண்டர் ராசா சிம்பாப்வே அணியினுடைய அணித்தலைவர் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டர் 45 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதுல 4-6 ஓட்டங்கள் 2 பவுண்டரிகள் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக முனியோங்க களத்துக்கு வந்திருந்தார். இறுதி ஓவர்ல 8 ரன்கள் வேணும் அப்படின்ற சூழ்நிலையில மகேஷ் தீக்ஷனை 20வது ஓவர் வீசுவாரு. முதலாவது ஓவர்ல ஒரு 6 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்படும். அதுக்கு பிறகு 5 பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையில சிம்பாப்வே அணியினர் இந்த போட்டியில 3 பந்துகள் மீதம் இருக்க இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அதே போல இலங்கை அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டில்சன் மதுசங்க 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 3 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதாவது மதீச பத்ரனோவுக்கு பதிலாக அழைக்கப்பட்டவர் தான் டில்சன் மதுசங்க. இன்றைய நாளில் ஒரு 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு பிரதியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் மகேஷ் தீக்ஷனை அதிகமான ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போல துசான் கேம் 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார். இதன் அடிப்படையில் சிம்பாப்வே அணியினர் இந்த போட்டியில வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய அணிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூப்பர் 8க்கு தெரிவாகி இருக்கக்கூடிய அணிகள் தான் இந்த
இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணியினர் மிக சிறப்பாக விளையாடி கொண்டு வராங்க சிம்பாப்வே அணியினர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலியா அணியினரே கதிகலங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இலங்கை அணியினரை கதிகலங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதா உண்மை. இந்த போட்டி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல ஸ்ரீலங்காவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பெட்டிங்கா இல்ல போலிங்கா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.